பணம் தினசரி தேவைக்கு அவசியமானதாக இருக்கிறது. ஒருவருக்கு 100 ரூபாய் தேவை என்றால் ஒரு சிலருக்கு 1,00,000 ரூபாய் வரை தேவைப்படுகிறது. நம்முடைய வீட்டில் இருக்கும் பணம் பல வகைகளில் பெருக வேண்டும் என்றுதான் பலரும் விரும்புகின்றனர். பணமானது விரய செலவாகாமல் சுப செலவாக மாற வேண்டும் என்று நாம் செலவு செய்யும் பணம் பல வகைகளில் நமக்கு திரும்பி வர வேண்டும் என்றும் பலர் விரும்புகின்றனர். பணம் பெருக செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் உள்ளன. அவற்றை செய்வதன் மூலம் பணம் பெருகும். நம்முடைய அம்மா சமையல் அறையில் பல இடங்களில் பணத்தை பதுக்கி வைத்திருப்பார். அரிசி டப்பா, அஞ்சரை பெட்டி, மிளகாய் டப்பா என எத்தனையோ டப்பாக்களில் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வைத்திருப்பார். அந்த சிறு சேமிப்பு பணம் ஏதாவது ஒரு வகையில் செலவுக்கு உதவி செய்யும். நாம் சம்பாதிக்கும் பணம் நமக்கு பல வகைகளில் உதவி செய்ய வேண்டும். அதே போல அந்த பணம் பல்கி பெருக வேண்டும். அதற்கு சில பரிகாரங்கள் உள்ளன. ஆன்மீக ரீதியாக செய்யப்படும் அந்த பரிகாரங்களை பார்க்கலாம். மல்லிகை பூக்கள். மல்லிகை சுக்கிரனின் அம்சம், கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம். நம்முடைய வருமானத்தில் முதல் செலவாக உப்பு, மல்லிகைப்பூ இரண்டையும் வாங்குவதே முதல் செலவாக இருக்க வேண்டும். இதன் மூலம் பண வருமானம் பல வகைகளிலும் பெருகும். நமக்கு வரும் வருமானத்தில் 5% தானம் தர்மம் செய்வதற்கு என போட்டு வையுங்கள். மாதம் ஒரு நாள் அதை தானமாக கொடுங்கள். கொடுக்க கொடுக்க செல்வம் பெருகும். பணத்தை மதியுங்கள். பொதுவாகவே நாம் அனைவரும் வீட்டில் கண்ட இடங்களில் பணத்தை போட்டு வைக்கக்கூடாது. பணத்தை மதிக்க வேண்டும். பீரோவிலோ பெட்டியிலோ வைக்கும் பணத்தை ஒருவர் கைப்பட வைத்து எடுத்து செலவு செய்ய வேண்டும். பின்னர் நீங்கள் வாங்கி வரும் சம்பளம் அல்லது தொழிலில் ஈட்டிய லாப பணத்தை வீட்டில் தென்மேற்கு திசையில் வடக்கு பார்த்து வைப்பது நல்லது. அந்த இடத்தில் நீங்கள் பணத்தை வைக்கும் பொழுது அதனுடன் சேர்த்து உதிரி மல்லிகையும் வைக்க வேண்டும். சுத்தமான வீட்டில் செல்வம் சேரும். வாசம் உள்ள இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பது ஐதீகம். வீட்டினை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கண்ட இடங்களில் குப்பையை நீங்கள் போட்டு வைத்திருக்க கூடாது. வீட்டின் சுத்தம் செய்து செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் கல்லுப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து வீட்டினை துடைக்க வேண்டும். பணத்துடன் சேர்த்து ஏலக்காய், சோம்பு, பச்சை கற்பூரம் போன்ற பொருட்களை வைத்தால் பண வரவு அதிகரிக்கும். செல்வம் சேரும் இடம் நம்முடைய வீடு அல்லது தொழில் செய்யும் இடங்களில் நிறுவனத்தில் வைக்கும் பணப்பெட்டி தென்மேற்கு மூலையில் இருக்க வேண்டும். அதில் எப்போதும் மல்லிகைப்பூ போட்டு வைக்க வேண்டும். பணப்பெட்டியில் பெரிய தொகைகளை வைக்கும்போது 6 வெற்றிலைகள், 3 பாக்குகள் சேர்த்து வைக்கவும். வெற்றிலை மகாலட்சுமியின் அம்சம். பசுமையான வெற்றிலை ஒன்றை எந்த நல்ல காரியங்கள், பணம் சம்பந்தமான காரியங்கள் போன்றவற்றிற்கு செல்லும் போது உடன் வைத்து கொள்ளவும். முக்கியமான காரியங்கள், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு செல்லும் போது எலுமிச்சை பழம் ஒன்றை உடன் வைத்து கொள்ளவும். பட்டை, லவங்கம். மசாலா பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி அதிகம். லவங்கம், பட்டையை பொடி செய்து சிறிது எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் மடித்து பச்சை நூலால் கட்டி அதனை பணம் வைக்கும் பர்ஸ் அல்லது சட்டை பையிலோ எப்பொழுதும் வைத்து கொள்ளவும். நிலக்கரி தனாக்ஷண சக்தி உடையது. அதனை ஒரு சிறு துண்டு எப்போதும் உடன் வைத்து கொள்ளவும். அஞ்சரை பெட்டி. சமையல் அறை அஞ்சரை பெட்டியில் மசாலா பொருட்களை போட்டு வைத்திருப்போம். அதில் வெந்தயம் வைக்கும் டப்பாவில் 1 ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும். அதேபோல சோம்பு வைக்கும் டப்பாவிலும்
ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும். இதன் மூலம் பண வருமானம் வருவதற்காக வழி தெரியும். எலுமிச்சை. பணத்தை எப்போதும் சுருளாக கட்டியே பணப்பெட்டியில் வைத்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் பணம் அதிகம் பெருகும். வடகிழக்கு மூலையில் கண்ணாடி டம்ளர் வைத்து அதில் எலுமிச்சை ஒன்றை போட்டு வைக்கவும். தொடர்ந்து 2 மாதங்கள் செய்து வந்தால் பணப்பற்றாக்குறை நீங்கி செல்வம் கொழிக்கும். விளக்கேற்றுங்கள். மகாலட்சுமி படத்திற்கு தினமும் காலை மாலை நெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்றில் 2 திரி போட்டு விளக்கு ஏற்றி வீடு கடை முழுவதும் சாம்பிராணி புகை காட்டி வருவது பண விஷயத்தில் மிகச்சிறந்த வசியமாகும். கல் உப்பை வீட்டில், வியாபார ஸ்தலங்களில், எல்லா மூலைகளிலும் சிறிது போட்டு வைத்தால் கண் திருஷ்டி நீங்கி பணம் பெருகும். இந்த பரிகாரங்களில் ஏதாவது ஒன்றை நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள். நிச்சயம் விரய செலவுகள் குறைந்து பணமும் பெருகும். இன்று பணம் எப்படி நம்ம வசியம் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நாளைக்கு ஒரு நல்ல அற்புதமான கதையை உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அதுவரை நம்ம சேனலில் போடுற இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பகிருங்க.